ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தேவகுமாரன் மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். தேவகுமாரன் சொன்னால் அவர் தேவத்துவத்தில் பிதாவோடு இருந்தார். ஆனால் பூமியில் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ஆனால் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார்னு சொன்னாலும் அவர் மனுஷகுமாரனாக இருந்து தேவ மகிமை, தேவனுக்குரிய காரியங்களை செஞ்சார். அப்போ பாருங்கள், இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் கர்த்தர் இயேசு நமக்கு அவர் காட்டி வைத்த போன வழிகள் வேதத்தில் எழுதியிருக்கிறார். எத்தனையோ காரியம் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அதில் இது நமக்குரியது கூட தான். நம்ம வந்து மனுஷனாக இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும். ஆமாம், தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு, அவர் வேதம் சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு அவர் பிள்ளையா மரியாள் வயிற்றில் உருவாகி பிறந்தார். அப்போ ஆவியானவரால் உருவாக்கப்பட்டார். அப்போ நம்ம சொல்லலாம், தேவகுமாரன் அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். இல்லை, ஆனால் அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் செய்ய விரும்பினதை அவர் செஞ்சார். மனுஷகுமாரனை தான் செஞ்சார். ஆனால் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. தேவனுடைய சித்தத்தை பூமியில் ஆண்டவர் இயேசு செஞ்சார். அப்போ இந்த காரியம் எல்லாருக்கும் தேவன், அதுதான் ஒரு அழைப்பு, ரட்சிப்பாக தான். அதை கர்த்தர் கொடுத்த நோக்கமே அதுதான். அப்போது அவர் தேவகுமாரனாக இருந்தால் மனுஷகுமாரனை வெளிப்பட்டு தேவ காரியங்களை பூமியில் செஞ்சார். அப்போ தேவன் செஞ்சார். அதே போல் நமக்கும் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ எல்லாராலையும் அவங்களுக்கு அந்த கிருபையின்படி செய்ய முடியும். இன்றைக்கு நம்ம அதை குறித்து பார்ப்போம். அந்த ஃப்ரான்ஸையில் வந்து சொல்லப்படுது கான்செக்ராசியானது. அப்போ கான்செக்ராசியம் அதுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா பிரதிஷ்டைன்னு பார்த்திங்கன்னா பிரித்தெடுத்துதல். அப்போ அது ஒரு வாக்கியம் போட்டுருக்குது. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரதிஷ்டையை நம்ம மதித்து தேவனுக்காக நம்மளை முழுமையாக கொடுக்குறோமோ அப்போ தான் கிரியை செஞ்சோமோ. தேவனுக்காக நம்ம முழுமையாக கொடுக்கணும். அப்போ ஃப்ரான்ஸில் என்ன போட்டுக்குதுன்னா, c'est l'offrande de ma vie à Dieu pour faire sa volonté au lieu de la mienne. என் விருப்பத்தின்படி செய்யாமல் தேவன் விருப்பத்தின்படி செய்யும்போது அந்த பிரதிஷ்டை வந்து கிரியை செய்யும். பிரதிஷ்டைன்னா ஆமாம், அது அப்போ ஆண்டவர் இயேசு தேவகுமாரனாக தான் இருந்தார். மனுஷகுமாரன் தான் வெளிப்பட்டார். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தார், மனுஷனை போல் வாழ்ந்தார், குடும்பம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு சகோதரிகள் இருந்தாங்க, குடும்பத்தை பாதுகாத்தார், வேலை செஞ்சார், எல்லாமே செஞ்சார். ஆனால் இன்னொரு பக்கம் தேவ வல்லமை வெளிப்பட்டது அவர்கிட்ட. அப்போ இதே வந்து நம்மளால் எல்லாராலும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கிருபை எல்லாராலும் செய்ய முடியும். ஆனால் அந்த பிரதேசத்தை பண்ணியிருக்கிறாரு, அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு, அதில் தான் இருக்குது எல்லாமே. அதை நம்ம எந்த அளவுக்கு அந்த லொஃப்ராந்து வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு அது அப்படி கொடுத்தா தான் நடக்கும். முழுமையாக அது என்னுடைய விருப்பத்தின்படி செஞ்சால் அது கண்டிப்பாக நடக்காது. அவருடைய சித்தத்தின்படி செஞ்சால் நடக்கும். அதை ஃப்ரான்ஸில் போட்டுக்குது, ça veut dire je lui offre mon corps comme un sacrifice vivant. அது அர்த்தம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ça veut dire je lui offre mon corps comme un sacrifice vivant. உயிரோடு இருக்கிற பலியாக ஒப்பு கொடுக்குறேன், உயிரோடு. அப்போ பார்த்துங்க, ஆண்டவர் கொடுத்தார், இயேசு கொடுத்தார். அதுக்கு தான் அவர் தேவகுமாரனாக இருந்தார். ஆனால் மனுஷகுமாரனாக தேவ செயலை செஞ்சார். நம்ம எபிரேயர் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த 3 வசனத்தில் முதல் வசனம் ஒரு சாட்சியை சொல்லுது. இதுக்கு முன்னால் பரிசுத்தவான்கள் தேவனுக்காக எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்கன்ட்டு முதல் வசனம் சொல்லுது. 2வது வசனம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி
பிதாவுடைய சித்தத்தை செஞ்சாரு, தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தாரு, அந்த ஒப்பு கொடுத்தது நிமித்தம் முடிவில் எப்படி மகிமை அடைந்தாருன்னு இருக்குது. மூணாவது நம்மளை குறித்து சொல்லப்படுது. மூணாவது வசனம், இதே போல நீங்க அந்த மாதிரி காரியம் உங்களால் செய்ய முடியும்னா உங்கள் ஆத்துமாக்களே சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபதறிங்கள். அதாவது நம்ம தேவனுக்குள்ள வரும்போது சரியான இடரல் வரும், எதுனா ஒரு வழியில். அந்த இடரல் யார் வழியான வரலாம், அதான் பாவிகள் அப்படி சொல்லப்படுது. இது நிமித்தம் அதை கண்டு நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்குள்ள இருந்தா அவங்க எப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்துட்டு போனாங்களோ, நிச்சயமாய் வந்திருக்கிற போராட்டத்து மத்தியில் வாழ்ந்துட்டு போனாங்களோ அதே போல் நம்மளால வாழ முடியும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்ந்தாரு, நமக்கும் அப்படி செய்ய முடியும்னு 3ஆவது வசனம் சொல்லுது. பார்த்தீங்களா? அப்போ முதல் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு சூழ்ந்து கொண்டிருக்க. திரளான சாட்சிகள். அப்போ அந்த திரளான சாட்சிகள் சொன்னால் அந்த 11ஆவது அதிகாரம், இந்த எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் இது அப்படியே எழுதியிருக்கிற நீங்கள் வசனத்தை நீங்கள் அந்த 6ஆவது வசனத்துலேருந்து கடைசி 40ஆவது வசனம் வரைக்கும் படித்தீங்கன்னா ஒவ்வொரு குறித்து அந்த திரளான சாட்சிகள் அங்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மேலே வச்ச இந்த விசுவாசத்தை நிமித்தம் எத்தனை பாடுகள் வந்ததோ அந்த உபத்திரவத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரல. ஆனால் எல்லாருமே ஒரே விசுவாசம் வச்சாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் மேலே, தேவன் மேலே எல்லாரும் ஒரே விசுவாசம் வச்சாங்க. ஆனால் பாடுகள் வித்தியாசமாக வந்தது. ஒவ்வொருவருக்கும் அந்த வந்த பாடுகளில் அந்த தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் கடைசி மட்டும் உபத்திரவத்தில் நின்னபடியினால், ஆனாலும் வேதம் கடைசி அவங்களுக்கு ஒரு பெரிய கிருபை வச்சிருக்குது. அப்போ பாருங்க, இங்கே இந்த பாடுகள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் 7ஆவது வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உள்ளானலாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா. அப்போ நோவா பற்றி நீங்கள் சொல்லும்போது இங்கே ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்தில் அங்கே ஒரு சில காரியம் நோவா பற்றி என்ன சொல்றது பாருங்க. அவர் விசுவாசத்தினால் எடுத்தோன்னே விசுவாசத்தினால அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 8-9 வசனம் படிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இவ்வளவுதான் அங்க சொல்லப்படுது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது, அவ்வளவுதான். ஆனா நோவா இங்க வேதம் சொல்லுது கிருபை தான் கிடைச்சது. ஆனா அதுக்கு முன்ன நோவா எங்கே ஜெபம் பண்ணாரு போட்டுக்குதா? எங்கேயுமே இல்லை பாருங்க. அவர் ஜெபம் பண்ணாரு, தேவனை தேடினாரும் இல்லை. ஆனா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அப்போ இங்க நோவா காலத்துல நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை, தேவனுக்குரிய எந்த விதமான தேவனுக்கு பயந்து நடக்கிற சட்ட பிரகாரமான எந்த விதமான எழுத்தும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனா நோவாவுடைய கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லுது. எப்படி மனசாட்சி பிரமாணம். இப்போ நம்மளுக்கு சொல்றோம்ல, ஒரு மனசாட்சிக்கு தானே கேட்குறோம் பாருங்க. அதுதான் முத இருந்துச்சு. இந்த மனசாட்சி அவங்களுக்கு நோவாவுக்கு தேவன் இருக்கிறாருன்னு ஒரு தெரியுது நோவாவுக்கு. அது நிமித்தம் தேவனுக்கு பயப்படுற பயம். ஜபம் பண்ணல, காணிக்கையை தான் செய்யல, எதையுமே அங்கே எழுதி வரல பாருங்க. எது குறித்து அவங்க செய்தி போடல. அவர் நோவா குறித்து அவங்க முன்னோரால் வந்த ஏனோக்கு 65 வயதானான், மெத்துசலா பெற்றான். ஏனோக்கு மெத்துசலா பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்தில் பெற்றான். பார்த்தீங்களா? ஏனோக்கு பற்றி 22வது வசனம் போட்டுக்குது 5ஆவது அதிகாரத்தில். அப்போ ஒரு சந்ததி வரும்போது பல வருஷம் சந்ததி தாண்டி இன்னொரு மனுஷனை கர்த்தர் உருவாக்குறாரு, கர்த்தரை தேடுறாரு. ஆனா அந்த மனுஷன் கர்த்தரை தேடினாலும் இத்தனை சந்ததிக்கு பிறகு ஏன் கர்த்தர் ஒரு மனுஷனை அறிஞ்சிக்கிறார், ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறாருன்னா, அந்த மனுஷன் வேதம் சொல்லுது நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமா. அப்ப நீதினா என்ன நீதி? அந்த மனசாட்சியில தேவன் இருக்கிறார் தெரியுது, இதெல்லாம் செஞ்சா சரி வராது, ஒரு நீதி. அது நிமித்தமும் உண்மையா இருந்தான், உத்தமமா இருந்தான். இது கர்த்தர் பார்த்தாரு. தேவ கிருபை எதுக்கு நோவா மேல வந்துன்னா,
அது நோவாவோட வாழ்க்கையில் இருந்த மற்றவங்களை விட நோவா வந்து உத்தமான நீதிமான நடந்தபடியினால் அவருக்கு வந்து நோவா மேலே தேவன் கிருபை கொடுத்தார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை வந்தது. அப்போ நோவா இருந்த ஜனங்கள் மத்தியில் தேவனுக்கு பயப்படுற பயமாக இருந்தது. நீதிமானா நடந்தார், உத்தமமாக இருந்தார். அது நிமித்தம் கர்த்தர் நோவாவை என்ன செய்கிறார், அந்த கூட்டம் இந்த ஜனக்கூட்டத்தில் தெரிஞ்சுக்கின்னு இப்போ இவன் வழியா நோவா வழியா ஒரு மீட்பு உண்டாக்கணும். அப்போது ஜனங்க செஞ்ச தவறு நிமித்தம் உலகத்தை அழிக்கிறாரு. ஆனால் நோவாவை அழிக்கலை. இங்கே அதான் இங்கே சொல்லுது, வேதம் சொல்லுது எபிரேயரில் இந்த 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்த எபிரேயர் 11 7வது வசனம் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான. அப்போ எடுத்தவனே கிருபை பாருங்க. அப்போ கிருபைன்னு வந்து நான் தேவனை தேடல, நான் போகிறேன் வரேன், என் வேலையை பார்க்குறேன், நான் செய்ய வேண்டியது செய்கிறேன், உண்மையாக நடக்கிறேன், எல்லாம் அப்படி சொல்லலாம். ஆனால் தேவ கிருபை கிடைச்சிடுமா? கிடைக்காது. தேவ கிருபை எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு உதாரணம், ஒரு பிரிசோன் இருக்கிறான்னு வச்சுங்க, ஒரு ஜெயிலில் 5 வருஷம் போடுறாங்க. இப்போ அவனோட நடவடிக்கை உள்ளே பார்ப்பாங்க, உள்ளே இருக்கிறவரை பார்ப்பாங்க, எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி போகிறாரு, எப்படி பேசுகிறாரு, எப்படி அங்கே பிரிசோன்ஸ் இருக்கிறாங்களே அவங்க வேலை செய்கிறாங்களா, அவங்ககிட்ட எப்படி பழகிறாரு, எப்படி பேசுகிறாரு, இதெல்லாம் கவனிப்பாங்க. அவர் ஒரு நாள் வந்து பிரிசோன் அந்தமாரி எனக்கு வந்து நான் போகிறேன், எனக்கு இந்தமாரி ஏதோ ஒரு காரியத்துக்கு அவர் கேட்குறாருன்னு வச்சுங்க, அங்கே வந்து பிரசிதம் வந்து சரி இவர் அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் கிருபை அவர் நினைச்சா கொடுக்கலாம். அப்போது இவர் பான இஷ்டத்துக்கு இவர் விருப்பம் போல் இருப்பார். பிரசிதம் கடைசியாக அவர் 2 வருஷம் பிரசிதாவே என்ன அவனுக்கு உங்கள் கடிதம் எழுதுறேன், என்னை வந்து விடுவிக்கிறீங்க, என்னை அனுப்புங்கன்னு சொன்ன இருப்பாரா? அவர் நல்ல இடத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கடிதம் போனால் 2 வருஷம் 3 வருஷம்ட்டு போனால் சரி இவரை அனுப்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் பிரசிதம் நினைக்கணும் அவருக்கு அந்த கிராஸ் வந்து இவர் நினச்சா தான் அவருக்கு கிடைக்கும். அதே தான் இங்கே நோவா அங்கிருந்த ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுற பயமாக இருந்தது, நீதிமானான அந்த உத்தமமாக இருந்தார். இப்போது தேவன் பார்த்தாரு, இருந்த ஜனங்களே கர்த்தர் ஒரு மனுஷனால வேற காரியம் செய்ய எதிர்பார்க்கிறாரு. அப்போ பார்க்கும்போது நோவா அப்படி இருக்கிறாரு, தேவனுக்கு பயப்படுற பயங்குது, நீதிமானா இருக்கிறாரு, உத்தமமாக நடக்கிறாரு. இப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அந்த மனுஷன் அங்கே இருக்கிறார் பாருங்க. அப்போ அதனால உடனே நோவாவை தெரிஞ்சு கொண்டு தன் குடும்பத்தையும் கர்த்தனை சேர பேழையை உருவாக்கி சொல்லி அங்கே இருக்கிற அவன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். இது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே இந்த 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமை போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார். அந்த ஆவிகள். அப்போ அந்த ஆவிகள்னா இங்கே 19வது வசனம் சொல்லுது, 18-19 கிறிஸ்துவ நம்ம தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களாக பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ ஆவியில ஆண்டவர் இயேசு மரித்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர் அடைஞ்சு அந்த ஆவி படிங்க, அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியில போய் அவர் காவலுள்ள பிரசங்கித்தார். அப்போ இது ஒரு பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் இயேசு அந்த ஆவியை நோவா மேலே கொடுத்தாரு. நோவா மேலே எப்படி பரிசுத்தம் பெறுறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போது இந்த ஆவி நோவாவுக்குள்ளே வந்த உடனே நோவா என்ன செய்கிறாரு, அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ணும்படி நாட்களில் தேவன் நீண்டிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகி 8 பேர். அப்போ அவருக்குள்ள இந்த தேவனுடைய ரட்சிக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய காரியம் வெளிப்பட்டது. யாரு? நோவாவுக்கு வெளிப்பட்டது. அப்போ சொல்லி சொல்லி பார்க்குறாரு. வேதம் சொல்லுது 110 வருஷம் அவர் என்ன செய்றாரு, சுவிசேஷ கர்த்தர் தேவனை பற்றி சொல்றாரு. அங்கிற ஜனங்க யாருமே கேட்காத நிமித்தம் கர்த்தர் ஒரு முடிவு பண்றாரு, இப்போ உன் குடும்பத்தை மாத்திரம் நான் ரட்சிக்கிறேன், மற்றவங்க ஜலக்கூட்டத்தை நான் உலகத்தை நான் அழிக்கிறேன். அதனால நீ பேழையை கட்டு, அது உள்ள நீங்க போய் தங்கிருங்க, மற்ற ஜனங்களை நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதியாகமத்தை அழிக்கிறாரு. இங்கே அதான் சொல்ல வர்றாரு, கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராக 8 பேர் மாத்திரம்
பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ இந்த காக்கப்பட்டது மாத்திரமல்ல, பின்னால நீங்க அதே இந்த பார்த்தீங்கன்னா அதே பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லுது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உழுவல் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிராயத்தை வர பண்ணினார். பார்த்தீங்களா? அப்போ கடைசியில் 8 பேரை மாத்திரம் காப்பாற்றினார். ஆனால் அவர் நீதியை பிரசங்கித்தன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? தேவனை பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் தேவனால் சில காரியம் நீதி நேர்மை, இது செய்யுங்க, இது செய்யாதீங்க, இது செஞ்சால் தேவ கோபம் வரும், இது செய்யாமல் இது செஞ்சீங்கன்னா தேவன் ஆக்கினிக்கலை உட்படுவீங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பார். அதான் நீதி இல்லையா? நீதினா தான். அப்போ வேணும் நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை, தேவனுடைய வார்த்தை எல்லாம் அங்கே எந்த விதமான பழியும் இல்லை, இவர் எந்த விதமான ஜபமும் ஜெபிக்கல. அப்போ என்ன சொல்லியிருப்பாரு? நினைக்கிறீங்க? மனசாட்சியில் அவர் தேவனுடைய சில காரியம் நிறைவேறுது அவருக்குள்ளே இருந்திருக்கும், கர்த்தர் சொல்கிற காரியம் இருந்திருக்கும். அப்போ அவர் கர்த்தர்கிட்ட தேவனுடைய பெற்றுக்கொண்ட காரியத்தை நீதி அநீதி இப்படிலாம் நடக்காதீங்க, தேவனுக்கு பிரியமில்லை, இப்படிலாம் இருங்க, அதான் ரெண்டுத்தையும் சொல்லணும். நீதி மாத்திரம் நீதி அப்படி இருங்க எப்படி இருங்கன்னு சொல்லிட்டு எதனால இப்படி இருக்கிறீங்க, இதனால நீங்கள் இப்படி இருக்க கூடாது, இப்படி இருந்தால் கர்த்தருக்கு நல்லது அவர் பார்வைக்கு. அப்போ ரெண்டுத்தையும் சொன்னா தான் புரியும். அப்போ இந்தமாரி நோவா காலத்தில் நோவா சொல்லும்போது நீதியை பிரசங்கித்த நோவா ஜனங்க கேட்காதபடி அந்த குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றி மற்ற எல்லாரையும் அழிச்சாருன்னு சொல்லிட்டு இங்கே எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 7வது வசனம், அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள் உள்ளதென்று தீர்த்து விசுவாசத்தின் உள்ளாகவே நீதிக்கு சுதந்திரவாளியானான்னு சொல்லிட்டு 7வது வசனம் முடியுது. அப்போ நோவா இருந்த இங்கே 12வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்லப்படுற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவும். அப்போ முதல் திரளான சாட்சியில் இது முதல் சாட்சி. நோவாவை பற்றி ஒரு சாட்சி சொல்லுது. 2வது பாருங்கள், அதே 38-39 எபிரேயர் 11:38-39 படிங்க சார். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறண்டு அலைந்தார்கள். யாரு? விசுவாசத்தில் பாருங்க, இந்த 6வது வசனத்துல சொல்லப்படுது. விசுவாசத்தில் நோவா நிறைய பேர் சொல்லப்படுது. ஆபிரகாம், சாராள் படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லுது பாருங்க இல்லையா? ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோசே, எல்லாரையும் எலியா, எல்லாரையும் சொல்லப்படுது. எல்லாருமே தேவனுக்கு விசுவாசமாக நடந்தபடினால் அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான விசுவாசத்தை நிமித்தம் அவங்க பெற்றுக்கொண்ட நன்மை சந்தோஷமா இல்லை. முடிவு சொல்லுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இல்லை. அதாவது உலகம் அவங்களுக்கு தகுதியற்றதா இல்லையா? தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் வரும். தேவனுடைய சேர சேர தேவனோடு நம்ம நல்ல உறவு வைக்க, தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஐக்கியம் ஏற்பட உலகம் நம்மளை வெறுக்கும். உலகத்தார் நம்மளை வெறுப்பாங்க. உலக ஜனங்கள் நம்மளை வெறுத்து பேசும். நம்மளை உலகத்திலேருந்து நம்ம ஜனங்க தள்ளறதான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சுவாபங்கள் குணங்கள் எல்லாம் மாறும்போது அவங்களோட சேர சில காரியம் நம்மளுக்கு பிடிக்காது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? பிடிக்காது, நம்ம விலகி போவோம். ஆனால் உலகத்தாரோ நம்ம என்ன செய்வாங்க? வெறுப்பாங்க. நமக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை அவங்களோடு இணைஞ்சு போவதற்கும் பேசுவதற்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்படிதானே? அப்போ நம்ம இணைஞ்சு போகிறதுக்கும் இது பிடிக்காது. வேணுமுன்னே நம்மளை கோபமாக தான் சொல்லிட்டு போவானுங்க, ஆத்திரம் ஓட்டுற மாதிரி. நம்ம என்ன செய்யுது? உலகத்துக்கும் அதுக்கு தான் இது தகுதி, அந்த உலகத்தோட தகுதி இல்லாத வருது. அதான் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரைகளிலும் மலைகளிலும் குகையிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தாங்க. யார் இவங்க? தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவங்க. எப்படி இருக்கணும்? எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நான் தேவன் ஆராதிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எந்த வித கஷ்டமும் இருக்காது, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய உபத்திரமாக இருக்குது வாழ்க்கையில். இல்லை தான் படிக்குது பாருங்க, என்ன படிக்குது?
அப்படிப்பட்டவங்க பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு. அப்போ ஒரு இடத்துல கூட அவங்களால நிற்க முடியல. அலைந்தாருங்களே. எங்க இன்னைக்கு குகையில் போய் இன்னைக்கு நைட்டு படுப்போன்னா நாளைக்கு உடனே அங்கே இருக்க முடியாது. அங்கேருந்து வேற என்ன குகைக்கு ஓடணும்? அவங்க அலைந்தார்கள். தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளியிலேருந்து ஒரு போராட்டம் இது. ஆனால் நமக்குள்ளே ஒரு போராட்டம் வரும், நிறைய போராட்டம். புரியுதுங்களா? அப்போ இந்த போராட்டத்தையும் ரெண்டுத்தையும் தாக்கணும். வெளியிலேருந்து வர போராட்டத்தை என்னன்னு பார்க்கணும். அதை கூட நம்ம ஓரளவுக்கு தவிர்த்து போகலாம். ஆனால் நமக்குள்ளே போராட்டம் வருது பாருங்க, அது ஜெயிக்க கஷ்டம். அதுக்கு உண்மையாக வேதம் சொல்லுது, நீங்கள் அதை ஜெயிக்கணும்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுன்னு ஜெயிக்கணும்னா அந்த சொன்ன பாருங்க கொசைகளாசியம், அது ரொம்ப முக்கியமானதான். அந்த பிரதிஷ்டத்தில் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால், அது வந்து தினமும் கிறிஸ்துவ நடந்தால் தான் இப்படிப்பட்ட உபத்திலிருந்து ஜெயிக்க முடியுமா நம்மளால். வெளியிலேருந்து வர போராட்டத்துலையும் நமக்குள்ளே இருக்கிற போராட்டம், ரெண்டு போராட்டத்துலையும் தினமும் கிறிஸ்துவோடு நடக்கணுமா. படித்து ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். அப்போ தான் இது இப்படி எழுதிக்கிறதை கவனித்தேன். அப்போ இது வந்து அது அந்த பிரதிஷ்டோடைய கிரிகை நடக்குது நமக்குள்ள. உண்மைதான். ரட்சித்தார் தேவன், நமக்குள்ள அந்த கிரிகை நடக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி உயிரோட பலியா ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க, அப்போ தான் கிரிகை செய்யுது. செத்த கிரிகையா அப்படி ஒன்று செய்யுது. நான் செத்துட்டேன், ஒன்றுமே இல்லை, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு என்ன நடக்கும்? என்ன உண்மை காதில் விழாது, ஒன்றுமே நடக்காது. நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் உணர்வு இருக்குது, ஆனாலும் நான் உயிரோடு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்? என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு எப்படின்னு அர்த்தம்? எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் செய்யக்கூடாது. பிரதிஷ்டை தான். என் பிரதிஷ்டை என்ன? ஆண்டவர் இயேசு ஒண்டி தான் சாட்சி. அதுக்கு முதல் சாட்சியா இங்கே சொல்லப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சின்னு சொல்கிறாங்களே, இந்த சாட்சியில் எல்லாமே உபத்திரவத்தில் நடந்தாங்க. உபத்திரவத்தில் நடந்தாலும் அநேக போராட்டத்தை மத்தியில் வேற விதமாக நடந்துனாங்க இல்லையா? கோவப்பட்டாங்க, இங்கே சொல்லப்பட்ட பரிசு வாங்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு பாருங்க அந்த மாதிரி இல்லை. ஆனால் அவர் சொன்ன இத்தனை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியில் கர்த்தர் தான் முத அவர் கொடுத்த சாட்சி, அவர் வாழ்ந்த சாட்சி. அவர் சொன்னது மாத்திரம் இல்லை, அப்படியே நம்மளால முடியும். ஆனால் நம்மளால தனிமையில் முடியும். அது கர்த்தர் கூட இருந்தால் தான் முடியும். நம்மள தனியால் முடியாது, கஷ்டம். நம்ம உண்மையாக சொல்கிறேன், அப்படின்னு வாழ்ந்தா நம்ம எங்கேனாச்சும் ஒரு கிராமத்தில் போய் ஜனம் நடமாடாமல் எல்லாத்த போய் அங்கே ஒரு கட்டா போடுன்னு உள்ளே இருந்துட்டு இங்கே வெளியில் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு உள்ளே இப்படி தான் வாழணும். அப்போ கூட வாழ முடியாது இல்லை, கஷ்டம். ஏன்னா ஒருத்தன் போகிறோம் வந்து இன்னும் தனியாக அந்த நைட்டாக லைட் ஆகிடுது, என்ன செஞ்சேங்க நான் சொல்லிட்டு இல்லை, என்ன தொந்தரவு பண்ண வருவானுங்க இல்லை. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ எல்லா வகையிலும் கர்த்தர் கூட இருந்தாருன்னா, அப்போ கர்த்தர் கூட இருக்கணும்னா நம்ம கர்த்தரோட இருக்கணும். நோவா கிருபை பொருந்தவரை எப்படி இருந்தார்? பலி கொடுக்கல, துதிக்கல, ஜபம் பண்ணல. அவருக்கு அது என்ன, அதை பற்றி எழுதப்படவே இல்லை. ஆனால் நீதிமானா இருந்தார், உத்தமமான இருந்தார். எப்படி தெரியுதா? மனசாட்சியில் தேவனுக்கு ஒரு பிரியமாக நடந்தார். அப்போ அது நிமித்தம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. மரியாள் எடுத்துங்க. யாரு? மரியாள், ஆண்டவருடைய தாய் மரியாள். அவங்க கருத்தில் கிருபை கிடைச்சது. அவங்க பாருங்க, அந்த மரியாதை போல் மாத்தாளை போல் வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. தேவத்து மரியாதை வாழ்க, கர்த்தர் கும்பிடுகிறார் சொன்னார். அவன் சொன்ன உடனே துதிக்கிறாங்க, அவங்க தாழ்மையை தாழ்த்துறாங்க இல்லையா? அப்போ எப்படி அந்த கிருபை எப்படி வந்தது? தேவனை தேடுகிற நிமித்தம் தான் வரும் கிருபை. நான் தேவனை தேடாமல் எனக்கு கிருபை வந்த கிருபை வராது. நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம விருப்பப்படி வாழ்வோம், ஆனால் தேவன் கிருபை கொடுப்பாரா? இல்லை. தேவ கிருபை, அதாவது தேவ கிருபைன்னு அர்த்தம் வந்து என்னால் முடியாது, உங்களால் முடியாது, தேவனால் முடியும். அப்போ எந்த சூழ்நிலை முடியும்? அப்போ தான் தேவ கிருபை வெளிப்படும். புரியுதுங்களா? நான் ஜபிச்சு இப்படி தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறது அது வேற. ஆனால் தேவ கிருபை வந்து நான் ஜபித்தாலும் இது நிமித்தம் நான் எனக்கு நடக்குமான்னு ஒரு சந்தேகத்தை இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். அது தேவன் முன் குறிக்கணும். தேவ கிருபை எல்லா வகையிலும் ஒரு சுகமாக இருக்கலாம், ஒரு விடுதலையாக இருக்கலாம், இல்லை வந்து நமக்கு தேவையான உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறோம், அது தேவைக்கு வரணும், அது கூட இருக்கலாம். அங்கே தேவனுடைய கரம் நீட்டப்பட்டால் அந்த கிருபை கண்டிப்பாக வரும். ஆனால் யாருக்கு வரும்? அவரை தேடணும். நம்மளை உயிருள்ள வழியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுத்தா எவ்வளோ கஷ்டம்.
அநேக காரியங்கள், உண்மையை சொல்கிறேன், அநேக காரியங்களை இந்த சரீரத்தால் ஒடுக்கணும். அதான் அது பவுல் வேறு மாதிரி சொல்கிறாரு, இந்த ஊழியத்தின் நிமித்தம் நான் போதிக்கிறேன், ஆனாலும் என் பலவீனத்தில் அந்த சரீரத்தை நான் ஒடுக்குறேன்றார். ஏன்? எதனால? புரியுதுங்களா? அப்போது அந்த கிருபை கிரியை செய்யணும்னா நம்ம சரீரம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாகணும். அப்போ இங்கே அங்கே வேதம் சொல்லுது, அங்கே மேலே பாருங்கள், 39 வசனம், 38 வசனம், உலகம் அவர்கள் பாத்திரமாக இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போனாங்க. நற்சாட்சி பெற்றிருந்தாங்க. நற்சாட்சி பாருங்க, அவங்க மரிச்சது அதுக்கு முன்ன வசனம் சொல்லுது, அவங்கள வாளால் அறுத்தாங்க, அவங்கள அநேக உபத்திரவம் கொடுத்தாங்க, எல்லாம் மேலே இருக்கிற வசனம் சொல்லுது. இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றுன்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையல. ஏன் அடையலை? ஆமாம், அப்போ வேதம் அதை தான் அவங்க மரிச்சு இருக்கிறாங்க. ஒரு நாள் கர்த்தர் வரும்போது முதலாவது மரிச்சவங்க எழும்புவாங்க வாசம் சொல்லுது இல்லையா? இப்போ முதலாவது பரிசுத்தவங்க மரிச்சு இங்கே ஒரு பரதேசிலன்றாங்க, இங்கே ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இன்னும் அவங்க நியாயத்தீர்க்கப்படல, கர்த்தர் நியாயத்தீர்ப்பு ஒன்று கொண்டு வரல. நியாயத்தீர்க்க நாள் வரும்போது முதலாவது மரிச்சவங்க எழும்புவாங்கன்னா, இப்போ மரிச்சு இங்கே இருக்கிறாங்களா அவங்கள எழும்புவாங்க, மண்ணில் இருக்கிறாங்க எழும்புவாங்க இல்லை, மரிச்சு கர்த்தருக்காக மரிச்சு தேவன் பிள்ளைங்க எங்கே ஒரு இடத்துல பரதேசில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஒரு நாள் நியாயத்திற்கு வரும்போது முதலாவது அவங்க தான் எழும்புவாங்க. ஏன்னா அவங்க தான் கர்த்தருக்காக வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது நாம் எடுத்துக்கொண்டு போவோம், அந்த வேதம் சொல்லுது. இங்கே இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் அடையாமல் போனாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு தான் வாக்குத்தத்தம். அவரு தான் அவங்கள மீட்கணும், அதே நேரத்தில் நம்மளையும் கொண்டு போகணும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு வரல, ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சுருந்தாங்க பாருங்க, இல்லை? அதுதான் ஒரு முக்கியமானது. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க, உபத்திரவத்து கொடுத்தாங்க, உபத்திரவத்து நிமித்தம் மரிச்சாங்க. ஆனால் மரிச்சாலும் அவங்க ஆத்துமா இளைப்பாறுதல் இருக்குது. இப்போ ஒரு நாள் வரும்போது கர்த்தர் அவங்க முதலாவது எழுப்புவார். அதாவது அதுக்கு பிறகு நாமளும் அவர் கொண்டு எதிர்கொண்டு போவோம் என்று வேதம் சொல்லுது. அதனால் 12வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க முதல் வசனம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற யாவற்றையும் தள்ளிவிட்டு. அப்போ பாரம் இருக்கும்போது தள்ளிவிட தெரியணும். நான் பாரம் எனக்கு வருது, அந்த பாரத்தில் பாரம் வந்துனே இருக்குது, நான் என்ன செய்யுது? இப்போ பாரத்து வருது, நான் தள்ளிவிட தெரியணும்ல. அப்போ 2 விதம் பாரம் இருக்குது. ஒரு பாரம் நாமளே எடுத்துக்கலாம், நம்மளே ஒரு பாரத்தை கொண்டு நம்ம வச்சுக்க முடியும், ஒரு பாரம். இன்னொரு பாரம் நம்ம அந்த பாரத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த பாரம் நம்மளுக்கு தேடி வருது. ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஒன்று நம்ம அவாய்ட் பண்ண முடியும், தள்ள முடியும். எதை? அது வருது இல்லை, அது ஏதோ ஒரு வழியில் வழுதுரை பார்த்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம அதை யோசனை பண்ணி, இதனால தான் யாவுக்குரிய வாழ்க்கை தடையாகுது, நான் ஏதோ கர்த்தருக்குள்ள பலப்பட்டு நடக்கணும் போகிறேன், இப்படியா ஒரு பிரச்சனை வருது, இதை நான் என்ன செய்யலாம்? தடை பண்ண முடியும். தடை பண்ண உங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த கர்த்தருக்குள்ள இருந்தால் இதை நான் தடை பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன தடை பண்ண முடியும். இதை நான் தடை பண்ண தேவையில்லை, பரவாயில்ல விடுவோன்னா என்ன செய்யும், பாரம் அதிகமாகும். அப்போ அதே நேரத்தில் இன்னொரு பாரமும் நம்மளை அறியாதவே ஒரு பாரம் வரும். அது எப்படி வரும், எதனால் வரும்? அந்த பாரம் நம்மளை அறியாத பாரம் கர்த்தரே நம்மளை அனுபவிப்பார். இதனால தான் சொல்லுது, கர்த்தரே அதை நம்ம என்ன செய்வார், அந்த வாரத்தை ஏதோ ஒரு வழியில் கொடுப்பார், ஏதோ ஒரு வழியில் அனுப்புவார். அப்போ அந்த பாரத்தை நம்ம சுமக்கிறதுக்கும் 1 கொரிந்தியரில் போடுக்குது, தப்பித்து போக வழியும் திறக்கிறாருங்குது இல்லை, 10வது அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் நினைக்கிறேன். அப்போ தேவன் ஏதோ ஒரு பாரத்தை நம்ம சுமக்கும் போது நம்ம தப்பி போக வழி இல்லை, அதை சுமந்து தான் ஆகணும். ஆனால் ஏதோ ஒரு பாரம் நம்மளை அறியாமல் வரும்போது அதுக்கு உண்டான தப்பி போகிறதுக்கு கர்த்தர் வழியும் கொடுக்குறார். அப்போ ரெண்டுமே நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, ஒன்று ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்மளை பலப்படுத்துது. ஏன்னா எதனால் வரலன்னு பார்த்து நம்ம என்ன செய்வோம், வரலன்னு பார்த்து என்ன ஆண்டவரே அதை பற்றி எனக்கு தெரியல, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது சொல்லுங்க, என்ன செய்வோம், ஆண்டவர் தேடுவோம் இல்லையா, ஜெபம் பண்ணுவோம், ஏதோ கர்த்தர் தேடுகிற முறை வரும். தெரிஞ்சு செய்ய பார்த்து என்ன செய்வோம், தேட மாட்டோம். ஏன்னா தெரிந்தானே செய்கிறோம், தெரிந்தான உபத்திரம் வருது உள்ள,
தேடுவோம் நினைக்கிறீங்க? தேட மாட்டான். என்ன நினைப்பான்? இது செஞ்சது தெரியல, செய்யக்கூடாது பிரதர் அந்த டிப்பு. இல்லை இன்னும் பையா ஆமாம் உண்மைதான். அப்போ அடுத்த ட்ரிப் என்ன அப்படி செய்யக்கூடாது பிரதர், ஏன் அப்படி செஞ்சுட்டோம்? சரி அடுத்த ட்ரிப் பரவாயில்ல, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி நினச்சிட்டு போயிடுவோம். தெரியாமல் இருந்தால் என்ன செய்வோம்? என்னப்பா நான் நல்லா தானே பார்த்தேன், ஏன்ப்பா அப்படி பேசிட்டு போகிறாங்க தெரியலப்பான்ட்டு கவலைப்படுவோம். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ரெண்டுமே அந்த உபத்திரத்தினால கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை நம்மளுக்கு கொண்டு வர்றார். இந்த உபத்திரம் நம்ம அடுத்த ட்ரிப் செய்யாதபடி பார்த்துக்கணும். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, நமக்கு நியமித்துக்க ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம், பொறுமையாய். அப்போது இது முதலாவது இந்த பாரத்துக்கு உண்டான சாட்சிகள் நிறைய இங்கே சொல்லப்பட்டுருச்சு. இந்த சாட்சியை நிமித்தம் நம்ம பொறுமையாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஓடணும். எதுக்கு அந்த இந்த இந்த நோக்கம் சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நம்ம இழக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பு தேவன் கொடுத்த கிருபை. இதை எந்த விதத்தில் உபத்திரத்தின் நிமித்தம் நம்ம இழக்க முடியும்? உபத்திரம் வந்தால் ரட்சிப்பு கர்த்தருக்குள்ளே நம்ம பலனா இல்லை, சும்மா அப்படியே மேலோட்டமாக ரட்சிக்கப்பட்டோம். ஒரு உபத்திரம் வருதுன்னு வச்சுங்க, இந்த ரட்சிப்பை நம்ம இழந்துருவோம். விட்டுட்டு ஓடுறதுக்கு நம்ம ஆத்மா பரவாயில்ல, தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே ரட்சிப்பு உறுதியாக உண்மையான ரட்சிக்கப்பட்டு இருந்தால் போட மாட்டோம். உபத்திரம் வருது, பரவாயில்ல ஆண்டவர் என்ன செய்யுது, நீங்கள் ஒரு நாள் அதை ஒழுங்கு பண்ணுவீங்க, அந்த விசுவாசத்தில் போவோம். புரிஞ்சுங்களா? அப்போது இதுதான் அந்த உபத்திரத்தை. இங்கே இத்தனை திரளான சாட்சி இருந்தோம், இந்த உபத்திரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்த வசனம் படிங்க, 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீட்டிருந்தார். சிங்காசனத்தின் ஆண்டவர் இயேசு அவர் சிங்காசனத்தில் போய் அங்கேருந்து உலகத்தில் அற்புதம் அடையாளங்களை செஞ்சுட்டு திரும்பி நான் போகிறேன் பிதாவின் வலது போய் சிங்காசனத்தில் அப்படியே செஞ்சார். வந்தார் உண்மை தான். ஆனால் எவ்வளோ உபத்திரப்பட்டார், எவ்வளோ பாடுபட்டார். அப்போ இந்த உபத்திரத்தை பாடல முடிவு சிங்காசனத்தில் ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் அவருக்கு, அங்கேதான் வந்தார். ஆனாலும் அவர் பாடுபடக்கூடிய வழிகள் நிறைய இருந்துச்சு. அந்த உபத்திரத்து நிமித்தம் அவர் எந்த விதத்தை உபத்திரம் எதுக்கு வந்துச்சு, எதனால வந்துச்சு, ஆண்டவரே என் பிதாவே எனக்கு உபத்திரம் கொடுக்குறீங்க கேட்கவே இல்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கமான உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். அந்த உபத்திரம் வரும்போது கூட அந்த வார்த்தை சொல்றாரு. அப்போ அவர் உள்ள எப்படி இருக்குது? ஆமாம், அந்த உபத்திரம் வருது, ஆனால் அது என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பம் இருந்தால் சரிங்க. அப்போ பாருங்க, அதில் சில மத்திய 27ஆம் அதிகாரத்தில் முதலாவது தேவன் கொடுக்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற சாட்சியை பாருங்க. மத்திய 27 41 வசனம், 41 44 படிச்சுட்டு, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். என்ன நடந்துச்சு? தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனை நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல பிரியமா இருந்தால் இப்போது இவனை ரட்சிக்கட்டும். அப்போ எதுக்கு வந்தார் ஆண்டவர் இயேசு? ரட்சிப்பை கொடுக்க வந்தார் இல்லையா? அநேக பேருக்கு விடுதலை கொடுத்தார், அநேக பேரை காப்பாற்றினார், அநேக பேருக்கு அற்புதங்கள் அடையாளம் செஞ்சார். எல்லா வகையிலும் அது ரட்சிப்பு தான். ஆனால் வேதம் சொல்லுது, இவங்க இந்த பரிசேயர், இந்த பிரதான ஆசாரி வேத பாதக மூப்பரும் சேர்ந்து சொல்றாங்க, இவன் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை, தேவன் மேல பிரியமா இருந்தா சொல்றானே, அதனால இவன் உண்மையா தேவன் மேல பிரியமா இருந்தா முதலாவது இவனை ரசித்துக்கிட்டோம். அப்ப எப்படி இருந்திருக்கான் பாருங்க உபத்திரம் இல்லை? அதாவது ஆண்டவர் செஞ்ச நிறைய அற்புதத்தை ஜனங்க அந்த பார்த்த ஜனங்களே கர்த்தர் இப்படி திரும்பி இந்த மாதிரி சொல்லும் போது எவ்வளவு அவருக்கு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளவு மனக்கவலையாக இருந்திருக்கும் இல்லையா? அவர் நிறைய பேர் ரட்சிப்பை கொடுத்தாரு. அதே நேரத்தில் சொல்லும்போது அது முதலாவது அவருக்கு உள்ளம் உடஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இருந்தாலும் தேவ சித்தம் இருக்குது பாருங்க, அதான் அவர் அந்த சித்தத்தை நிறைவேற்றணும்னா உபத்திரத்தை பாடுபட்டு தான் ஆகணும். அந்த சித்திரம் வரணும்னா அவர் உபத்திரத்தை போய் தான் ஆகணும். அப்போ தான் இங்கே இப்போது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே சொன்னாங்க. அப்போது இதோடைய பின்னால் தேவன் கொடுக்குற மகிமையை பாருங்க. பிலிப்பியர் அப்படியே வச்சுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 12-13 படிங்க சார்.
நான் அடைந்தாயிற்று ம். அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் ம். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆ. சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பழம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ இங்கே ஆண்டவர் இயேசு அவர் முதலாவது வர பாடுகள், அந்த பாடுகள் நிமித்தம் தான் அவருக்கு உபத்திரம் நிமித்தம் தான் பின்னால் ஒரு மகிமை வருது. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, அல்லது முன்பு தேறினான் நான் என்று கிறிஸ்து இயேசுனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்றேன். பாருங்க, உபத்திரம் வருது, உபத்திரம் ஆண்டவர் இயேசுக்கு வந்துச்சு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, தேவனுக்கு மகிமைக்காகவே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இப்போ பவுல் இங்கே சொல்றாரு, நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ, கிறிஸ்து என்னை பிடிச்சிட்டாரு, எதற்காக பிடிக்கப்பட்டனோ அந்த பிடிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்காக என்ன செய்யறேன், ஆசையா ஓடுறாரு. பார்த்தீங்களா, பிதாவுடைய சித்தம் ஆண்டவர் இயேசு எப்படி, அது ஆண்டவர் சொன்ன முதலாவது சாட்சி அவர் தான் நமக்கு. அவர் என்ன செஞ்சாரு, உபத்திரத்து மத்தியில் பிதாவுக்கு என்ன விருப்பம், அந்த விருப்பத்தை செய்ய விரும்பினாரு. இப்போ பவுல் சொல்றாரு, எனக்கு கிறிஸ்து என்ன பிடிச்சிட்டாரு, அந்த பிடிப்பு நான் தெரிஞ்சுக்கினேன், அதனால நான் வர உபத்திரம் எனக்கு பெருசு கிடையாது, அதை நான் பிடித்து கொண்டபடியினால் ஆசையா தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. என்ன பின்னானவைகள், என்ன பின்னானவைகள்? அவர் அப்போ பின்னால அப்படி இங்கே பாருங்க, இந்த 3வது அதிகாரத்தில் 5வது வசனம் படிங்க, 5-6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, வைராக்கியமா இருக்கிறார். 2வது, ஸ்தேவான் கொல்லும்போது ஸ்தேவானோட துணியை கொண்டு வந்து காலில் வைக்கும்போது அவர் தான் அந்த அப்போ ஒரு சிறு பிள்ளையா இருக்கும்போது, வாலிபனா இருக்கும்போது சாட்சியா இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையா தொடருகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடுறேன். அப்போ ஒரு பின்னானவைகளை மறக்கிறேன்றார், அவர் மறக்கிறாரு, ஆனா கூட இருக்கிற ஜனங்க மறக்கல. அப்பதான் சொல்றாரு, தொந்தரவு பண்ணாதீங்க, பின்னால நான் மறக்கிறேன், ஆனா முன்னே தேடி நான் கிறிஸ்து என்ன கிறிஸ்து என்னை வந்து பிடிச்சு கொண்டாரு, எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் எனக்குள்ள கிரியை செய்யறத. இப்போ நான் முன்னானே நான் அவனுக்காக சேவான சாட்சியா நின்னேன், அதெல்லாம் நான் மறந்து போறேன். ஆனா நீ இப்போ நான் என்ன செய்யறேன், கிறிஸ்து என்னை அழைச்சிட்டாரு, இந்த அழைப்பை கொண்டு நான் முன்னாடி ஓடுறேன், அதை நினைக்கிறேன். பாருங்க, இப்போ அவர் முன்ன நினைக்க போறாரு, ஆனா பின்னால இடி உழுத அவருக்கு, உழுதா இல்லையா? அப்போ தேவ பிள்ளைங்க உழுதான் செய்யும். ஆண்டவர் இயேசு உழிச்சு இல்லை, என்ன செஞ்சார் ஆண்டவர் இயேசு? சிலுவையில் அறையும் போது, நீ இறங்கு, நீ எத்தனை பேர் ரசித்த, நீ ஒன்றும் ரசித்துக்கோ. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ பவுலுக்கு பாருங்க, ஆண்டவருக்கா வைரக்கம் கொள்றாரு, என்ன சொல்கிறானுங்க, இன்னும் நீ இத்தனை பேருக்கு செஞ்சு, அது பேர் செஞ்சு, கொலை செஞ்சு, சாட்சியா நின்று உனக்கு வைராக்கியமாக இருந்திய இல்லை, கிறிஸ்துவனை போய் சிறை பிடிக்க போனிய, அதெல்லாம் சுற்றி காட்டுறானுங்க. அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு, எப்படி இருக்கும்? இப்போ நம்மளும் என்ன செய்வோம், என்னடா ஆண்டவர் இயேசுன்னு வந்தோம், இப்படி உபத்திரமாக்குது, என்ன செய்யலாம் இல்லை, அப்படி கொஞ்சம் ஸ்டெடாக இல்லை, ஸ்டெடியாக இருக்க மாட்டோம், அப்படி கொஞ்சம் தள்ளாடுவோம், அதில் சோர்ந்தோடு போயிடுவோம். சோர்ந்து போனால் செய்வோம், ஜெபம் பண்ணதை விட்டுருவோம் இல்லை, சேவை செய்ய மாட்டோமா? சரியா, அதான் கடைசியில் அதான் வந்து முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இப்படி வந்துட்டு கஷ்டம் செய்வோம், அப்படியே தோந்து போட பிறகு அது ஜெப சிந்தனையே இருக்காது. பாருங்க, இதுதான் வந்து அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நம்ம சிந்தனை வரணும், பின்னால் வரட்டும் பரவாயில்ல, ஆனால் முன்னால் எனக்கு கிறிஸ்து என்னை பிடிச்சிட்டார, இது ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை நான் அறிஞ்சிக்கணும் ஓடுறேன், அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு எனக்குள்ளே கிரியை செய்த நான் பார்க்குறேன், அது நிமித்தம் நான் ஓடி ஆகிறேன். அதான் சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடர்றான்றார். அப்போ அப்படி இங்கே வாங்க, திரும்பி எபிரேயர் 12 தான் சொல்றாரு. அப்போ கர்த்தர் அந்த உபத்திரவத்து மத்தியில்
தமக்கு முன்பாக வைத்த 2வது வசனம் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு. அப்போ நம்ம பார்க்கறதுக்கு அவன் என்ன சொல்கிறானுங்க, நீ தேவகுமாரனா இறங்கு, உபத்திரம், அவருக்கு உபத்திரம், கஷ்டம், துன்பம். ஆனால் வேதம் சொல்லுது வைத்திருந்த சந்தோஷ பொருட்டு, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாராம். அதை சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானம் தான் வந்துச்சு அவருக்கு, ஆனால் அது அவமானத்தை எண்ணாமல் என்ன சொல்றாரு, சிலுவையை சகித்து. இப்போ அதெல்லாம் பார்த்தோம் தான் நம்ம, சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். அப்போ அந்த வலது பரிசத்தில் வீட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் முதலாவது என்ன செஞ்சார், அவமானத்தை எண்ணல, சிலுவையை சகித்தார். அதுக்கப்புறம் தான் சிங்காசனத்தில் உட்கார்றாரு போய் வலது பரிசத்தில். அப்போ அவருக்கு அப்போ தான் பிதாவாகிய தேவன், அவருக்கு என்ன மகிமை இருந்ததோ பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தர் தேவகுமாரன், ஆனால் பூமியில் மனுஷகுமாரன் இருந்தார், நம்மளை புறத்தான் இருந்தார். ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. கர்த்தர் பிதாவை எப்போதும் தேடுகிற பிதாவோட அன்பு அவருக்கும் நிறைவாக இருந்தபடினார் இவர் என்னெல்லாம் பிதா என்னெல்லாம் நினைச்சாரோ அப்படின்னு இவர் வாழ்க்கையில் செயல்பட்டு இருந்தார். இது எல்லாம் முடிவில் பிதாவாகிய தேவன் எந்த மகிமை உள்ளவராக இருந்தாரோ அந்த மகிமையை ஆண்டவர் இயேசு கொடுக்குறார். நீங்கள் படிங்க பிலிப்பியர், அதே இல்லை பிலிப்பியர் பாருங்கள், பிலிப்பியரில் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தரினார். எல்லா நாமத்தையும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி தரல ஆண்டவர் இயேசுக்கு. உபத்திரத்த வழியாய் சிலுவை சுமந்து உபத்திரம் வாயின் வார்த்தையில் அவரை பேசி அவர் மனக்காயப்பட்டு எல்லா வகையிலும் அவரை நுறுக்கி அவரை அந்த உபத்திரத்து தேவ மகிமைக்காக அவர் வந்தாருன்னு சொல்றது. அதெல்லாம் எடுப்பதற்கு எத்தனையோ நன்மையானது கிடைக்கலாம் ஆண்டவர் இயேசுக்கு, தீமையானது தான் வந்தார். ஆனால் அந்த தீமையில் அவர் சொல்ற என்ன சொல்றாரு, நான் சொல்றாரு என்ன சொல்றாரு, கர்த்தர் இயேசு அங்கே வார்த்தை சொல்றது வசனம் சொல்றாரு, சிலுவை அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாராம். சந்தோஷத்தை பொருட்டு சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீட்டு இருந்தார்னா பார்த்து, அப்போ பிதாவாகிய தேவன் மகிமைக்காக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ உபத்திரத்தில் நம்ம போறோம்னு சொன்னா, உபத்திரத்தில் போகும்போது அநேக பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும். ஆனால் வருவது நிமித்தம் நம்ம எந்த வழியிலையும் கிறிஸ்து இயேசு விட்டு போகிற அந்த சிந்தனை வரக்கூடாது. அந்த சிந்தனை நம்மளுக்கு வரவே கூடாது. நமக்கு ஒன்றே ஒன்று, உபத்திரம் வரும்போது அதை கர்த்தர்கிட்டே நம்ம சொல்லணும். உபத்திரம் நமக்கு ஏன் வருது தெரியல, ஆனால் உபத்திரம் நம்மளால் உங்களால் வழலாம். அது நம்ம தேடி போகிறது ஒரு உபத்திரம், அதுக்குண்டான காரியம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது நம்மளை அறியாத ஒரு உபத்திரம் தான், பின்னால் ஒரு நன்மை இருக்குது. அதான் இங்கே வேதம் சொல்லுது, அவர் பிதாவாகி தேவனுக்கு மகிமைக்கு ஏற்றவராய் பிதாவாகி தேவன் கொடுத்தாரு, நாமத்தை உயர்த்தினாரு. அப்போ அந்த உபத்திர வழியாக இல்லாமல் எந்த விதமான வாழ்க்கையில் எந்த விதமான உபத்திரம் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் எந்த வழி முயற்சி, உலக காரியத்தை ஒரு முயற்சி பண்ணாலும் அது முடிவு ஏதோ நன்மை கிடைக்கும். படிப்போ வேலையோ இல்லை ஒரு தொழிலோ எந்த வகையில் நீங்கள் பாருங்கள், நான் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு முன்னேற்கு வந்தேன்னு சொல்கிறாங்க, ரைட், அதோட முடிவு அதான். ஆனால் இந்த முடிவு அது கிடையாது. இந்த முடிவு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கொடுக்குற முடிவு. அந்த உபத்திரம் வேற, உலக உபத்திரம் கிடையாது. உலக உபத்திரம் நம்ம இன்னைக்கு முயற்சி பண்ணால் மாத கடைசியில் ஏதோ கிடைக்குது ஒரு முயற்சி. ஆனால் இந்த உபத்திரம் அப்படி கிடையாது. நாளைக்கு கூட கிடைக்காது, மறுநாள் 2 நாள் 3 நாள் கிடைக்காது, ஒரு வாரம் கூட சேர்ந்து கிடைக்காது. அப்போது இந்த உபத்திரத்தில் நம்ம கடந்து தான் போய் ஆகணும். கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அந்த உபத்திரம் கடந்து போய் தான் ஆகணும். ஆனால் அந்த உபத்திரத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற போராட்டத்தில் கிறிஸ்துவோடு இருந்தால் அந்த உபத்திரம் நமக்கு இன்னைக்கு என்ன பாட்டு பண்ண பாருங்க, லேசான காரியமாகிடும். ஆமாம், அது லேசாக மாறிடும். உபத்திரம் வராமல் இருக்காது, உபத்திரம் வரும். ஆனால் உபத்திரத்து மத்தியில் கர்த்தர் கூட இருந்தால் அது ஒரு கிருபையாக நமக்கு வேற ஏதோ கிஃப்ட் வச்சுக்கிறாரு. அந்த உபத்திர மத்தியில் நம்ம போகும்போது ஏதோ ஒரு வேற வழி வச்சிருக்கிறார் நமக்கு. அதுதான் அந்த உபத்திரம் வருது. அது நிமித்தம் நம்ம அந்த உபத்திரத்தை கடந்து தான் போகணும். அதான் இங்கே 2வது வசனம்,
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பிரசத்தில் வீற்றிருந்தார். பாருங்க, முதல் வசனம் திரளான சாட்சி சொல்லுச்சு. அந்த திரளான சாட்சி எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்குது. ஆனால் இந்த 12வது அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவர் இயேசுவே ஒரு சாட்சியாக இருக்கிறார். எந்த உபத்திரவத்தில் போட்டு தேவ மகிமையில் பிதாவின் வலது பிரசத்தில் வீற்றிருந்தாரோ அந்த மகிமை எப்படி பட்டார்? உபத்திரத்தில் தான் பட்டார். இப்ப நமக்கு என்ன சொல்லுது பாருங்க, 3வது வசனம் படிங்க. 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகிக்க அவரை நீங்க நினைத்து கொள்ளுங்க. அப்போ பாவிகள்னா நமக்கு விரோதமாக வருகிற வார்த்தை, நம்மளை காயப்படுத்துகிற, உள்ளத்தை கவலை கொண்டு வருகிற வார்த்தை, இல்லை நம்மளை ஏதோ ஒரு வழியில் நம்மளை சோர்வடிக்கிற பாருங்க, இதுதான் பாவி. இப்போ யாரு செய்வாத? வெளியிலேருந்து அப்படிப்பட்ட உபத்திரத்தை கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம இந்த உபரத்தை பெற்றும் போது என்ன செய்வோம்? நம்ம மனசு கவலை ஆகிடும், சோர்ந்து போயிடுவோம். ஏன் இப்படி இருக்குது ஒரு கேள்வி வரும். இதனால தேவனுக்குள்ள நம்ம நடக்கக்கூடிய வழியை கூட நம்ம என்ன செய்வோம்? குறைச்சிடும், அப்படின்னு நொறுக்கிடும். அதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய், அதாவது நல்ல பலன் உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளை செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை நீங்க சகிக்க யாரை நினைக்கிங்க? ஆண்டவர் இயேசு நினைங்க. அவர் உபத்திரத்தின் வழியத்தான் தேவ மகிமை பார்த்தாரு. உபத்திரம் வழித்தான் ஒரு பிதாவின் வலது பிரசத்தில் வீட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க உபத்திரம் வருது தான், நீங்க என்ன செய்யணும்? அவரை நோக்கி பாருங்க. உதாரணம் அவரு தான். நமக்கு உதாரணம் கர்த்தர் தான். அந்த உதாரணம் சொல்றாரு பாருங்க. லூக்கா 23வது அதிகாரத்துல 39வது வசனம் 43 படிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்போ 2 பேர் கல்லறை சிலுவையில் அறையப்படுறாங்க. ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அப்போ 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் என்ன நோக்கத்தில் இருக்கிறாங்க? பாவி. அவன் 3 பேரும் ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. அப்போ 3 பேரும் ஜனங்க பார்க்குற நோக்கத்தை என்ன பார்க்குறாங்க? அவங்க 3 பேரையும் பாவிகள், குற்றத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்கள தூக்கு தண்டனால வந்துட்டாங்க, சாவுல வந்துட்டாங்க. இப்போ 3 பேரும் பாவிங்க தான். படிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அப்ப இங்க என்ன சொல்லுது? அப்ப சிலுவையில் அறையப்படுறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. ஒருத்தவன் என்ன செய்யறான்? மற்றவனை நோக்கி இந்த ஆக்கினை என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் சொல்றான். சரி, 3 பேரையும் குற்ற தவறுக்காக நிறுத்துறான், சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், நீ எங்களை 3 பேரையும் உன்னையும் சேர்த்து எங்களை 2 பேரும் காப்பாற்றுன்றான். ஆனால் இன்னொருத்தன் நான் சொல்கிறான், நம்ம குற்றம் பண்ணி தானே இருக்கிறோம், ஏன் அவரை நீ பேசுகிற? இந்த ஆக்கினை உட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுறதே இல்லையா? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பியவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் இவர் தகாத. அப்போ தெரியுதுங்களா? 3 பேரும் குற்றப்பாளி இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவன் ஆண்டவர் எப்படி பார்க்குறான்? குற்றவனை தான் பார்க்குறான் ஆண்டவரை, புரியுதுங்களா? ஆனால் இன்னொருத்தவன் குற்றவனை பார்க்கல ஆண்டவரை. அப்போ என்ன நடந்துச்சு அங்க? அந்த இடத்துல கூட கர்த்தர் அவரு இந்த உபத்திரவத்து மத்தியிலும் தேவனுக்கு பிரியமானது செய்திருக்கிறாரு. புரியுதுங்களா? எதுக்கு சொல்றான்? அது நம்ம செய்வோமான்னு கேட்குறான். செய்யணும், அவ்வளோதான் செய்யணும். பாருங்க, சிலுவையில் 3 பேரும் சாவ போறாங்க, நல்லா தெரியுது. அதில் ஒருத்தவன் நீ கல்லன்னு கரெக்டாக ஆண்டவரை மற்ற பற்றி பேசுகிறான், காயப்படுறாரு மனசு. ஆனால் இன்னொருத்தன் இல்லை, ஏன் அப்படியா பேசாத, நம்ம குற்றம் பண்ணி இருக்கிறோம், அவர் குற்றப்படுத்தலையேன்ட்டு அவர் நியாயம் பேசுகிறான். அப்போது ஒருத்தவனுடைய மனசு என்ன செய்தாங்க? மாறுது. அவன் தேவன் நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த கடைசி நேரத்தில் கூட உபத்திரவத்தில் போறாரு, ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறாரு.
புரியுதுங்களா? அப்போ உபத்திரவத்தின் மத்தியில் போனால் நோக்கம் என்ன? ஆண்டவர் நோக்கம் என்ன? ஆத்மா ரட்சிக்கணும், ஆத்மா மீட்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு வந்தார். அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நீ குற்றவாளின்றான். இவன் சொல்கிறான் இல்லை இல்லை நம்ம தான் குற்றவாளி, அவர் உத்தமர். அப்போ என்ன நடக்குது? இயேசு நோக்கி ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது விசுவாசிக்கிறான் பாருங்க கடைசி நேரத்தில். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, நீ மரிக்கிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளு. உண்மையான அந்த ஏற்றுக்கொள்ளுதுன்னா கண்டிப்பாக வசனத்தின் படி கிரியை நடக்கும். மரிக்கிற நேரத்தில் போய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது ஆமாம் நான் இயேசு ஏற்றுக்கிறேன். அது உண்மையிலே இந்தமாரி சில பேர் சில ஊழியக்காரர் கடைசி நேரத்தை கேட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த படுத்துக்கிறாங்கள நபர் அவன் உண்மையாக விசுவாசிக்கணும். அதாங்க பிரச்சனை. சரி ஏதோ நம்மளை ஏஞ்சி உட்கார வச்சுருவாரு, வாய் விட்டு சொல்லிடுவோம், அந்த நம்பிக்கையோடு சொல்லுவாங்க. ஆனால் கருத்தர் பார்த்துன்னு இருப்பார். நீ இப்போ வாய் மனசில் வச்சுன்னு வாயில் ஒன்று சொல்கிற, அப்படியே படுத்துன்னு. இல்லை உண்மைதான். அது பாருங்க, வேத வசனம் எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாசத்தோடு நம்ம சொன்னால் கர்த்தர் செய்வார் கண்டிப்பாக. நம்பிக்கையோடு சொல்லணும், நம்பிக்கை தான் அது. அந்த நம்பிக்கை ஏற்ற அந்த கிரியை நமக்குள்ளே இருக்கணும், நமக்கும் தேவனுக்கும். அது கிருபையாக வெளிப்படும். அந்த கிருபையை வெளிப்படுற காரியம் இல்லை, ஆனால் கர்த்தர் செய்யணும்ன்ட்டு சொல்லிட்டு நம்ம செஞ்சா எப்படி நடக்கும்? ரெண்டு அதான் சொல்கிறேன், அந்த 2 பேர் கல்லனுங்க. ஒருத்தன் கர்த்தர் குற்றவாளியாக பார்க்குறான், இன்னொருத்தவன் குற்றவாளியாக பார்த்தான். ஆனால் அவர் சொல்ல சொல்ல கேட்டுருந்தான். அவரு தேவ சித்தத்தை செய்கிறாரு. அங்கேயே சிலுவையில் 3 பேரை சாவ போகிறாங்க, ஆனால் அவர் செஞ்சுன்னு இருக்கிறாரு. இவன் கேட்டவனா செய்கிறான். மாற்றம் வருது, அவனுக்குள்ள மாற்றம் வருது. மாற்றம் வந்து அவன் சொல்றான், இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கரெக்டா. அப்போ அவன் விசுவாசம் செஞ்சு அவனை எழுப்பிடுச்சு. கடைசி நேரம் பாருங்க, புரியுதுங்களா? அப்போ என்னன்னா அந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தான் நம்பிக்கை பெற்றான். அந்த நம்பிக்கை கிரியை செஞ்சு அவனுக்கு. அப்போ தேவ கிருபை அவன் மேல வெளிப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே உபத்திரவத்து மத்தியில் தான் நடக்குது. யார் உபத்திரம்? ஆண்டவர் இயேசு உபத்திரம் தான் இருக்கிறாரு இல்லை? அப்போ அந்த உபத்திரவத்து மத்தியிலையும் அவர் வந்து பிதாவுடைய சித்தம் என்ன அது செய்ய மறக்கல. அது கண்டிப்பாக செய்ய விரும்பினார். அதே கடைசி நேரத்தில் செஞ்சார். அப்போ கடைசி நேரத்தில் அங்கே ஒரு ஆத்மா தேவன்கிட்ட போணுச்சு. கர்த்தர் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போ உபத்திரத்து மாதிரி இந்த 12வது எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம் தான் சொல்லுது. ஆகையால் நீங்கள் படிங்க 12:3 இதான் பார்க்க. 12:3 எபிரேயர் 12 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு வர உபத்திரவத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு முன் உதாரணமா இருந்தார். அதுக்கு முன்ன திரளான சாட்சிகள் இருந்தாங்க. ஆனால் திரளான சாட்சிகள் இருந்தாலும் அந்த சாட்சிகள்லாம் நம்மளுக்கு வந்து விசுவாசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய இயேசு அவருடைய சாட்சி வந்து சொல்லப்பட்ட சாட்சி வந்து இப்போ நமக்கு வாழ்க்கையில் உதவுது. ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? உபத்திரத்து மத்தியில் தான் கடந்து போகிறோம். இவங்க உபத்திரத்து மத்தியில் கடந்து போனாங்க. இப்போ அந்த அவங்க பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது நம்ம விசுவாசிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே நம்மளுக்குள்ள அதை கிரியை செய்யாது. உண்மையிலே நினைப்போம், கிரியை செய்யாது. ஆனால் இங்கே 2வது வசனத்தில் கிறிஸ்து இப்படியா பாடுபட்டார, இது யாருக்கு பாடுபட்டாரு? நமக்கு கிரியை செய்யவே செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். அவங்க வந்து பட்டாங்கன்னா கர்த்தருக்காக செஞ்சாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சாங்க, அடிப்பட்டாங்க, விட்டுப்பட்டாங்க, குன்றில் போய் மறைஞ்சிருந்தாங்க, ஓகே விசுவாசிக்கிறான்னு சொல்லிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது சிலுவையில் எனக்காக தான் ரத்தம் சிந்தினார், என் பாவத்து தான் அடிப்பட்டார். அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இவர் சொன்ன காரியத்தை போய் நம்ம விசுவாசித்தா என்ன நடக்கணும்? வாழ்க்கையில் காரியம் நடக்கும். ஆனால் கிறிஸ்து எப்படி உபத்திரவத்தின் வழியாக பிதாவுடைய சித்தத்தை செய்ய விரும்பினாரோ அப்படிப்பட்ட அந்த கிருபை நம்மளும் எந்த உபத்திரவத்தில் போனாலும் அப்படி நடக்கணும். இது வந்து ஒரு எபிரேயர் புஸ்தகம் வந்து எபிரேயருக்கு தான் எழுதப்பட்டுச்சு. ஆனால் அதுக்குள்ளே கிறிஸ்து வந்து நமக்காக சொல்கிறார் சில காரியம். இதை வந்து சபைக்கு பின்னால் எப்படி சொல்கிறார் பாருங்க. இங்கே சொன்னது வந்து நமக்காக சொல்கிறாரு. சபைக்கு ஒவ்வொரு சபைக்கும் நம்ம ஒரு 2-3 சபையை பார்ப்போம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் பாருங்கள்.
2வது அதிகாரத்தில் முதல் 1, 2, 3 வசனம் படிங்க சிஸ்டர். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. குத்து விளக்கு நட்சத்திரம் தெரியுதுதானே உங்களுக்கு? இந்த நட்சத்திரம் இப்போ அந்த வசனம் மேலே படு, முதல் அதிகாரத்தில் 20வது வசனம் படிச்சுடுங்களா, அப்போ தான் புரியும். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியம் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியம் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபைகள், புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் சபையில இருக்கிறாரு. அப்போ சபையில சகலத்தையும் பார்க்கிறது தான் யோவான்ட்ட சொல்றாரு. நான் சொல்லுறதை எழுது, அப்போ நான் பார்க்குறேன் இல்லையா? அப்போ நான் என்னென்னா சபையில் பார்க்குறேனோ அதெல்லாம் நீ எழுதுன்றார். இப்போ 2வது அதிகாரத்தை முதல் வசனம் சொல்றாரு. எபேசு சபைக்கு சொல்றாரு. நான் படிங்க இப்போ. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறவதாவது. 7 நட்சத்திரங்களே வலது கரத்தில் உடையவராக இருக்கிறார்னா அப்போ சபை யார் கரத்தில் இருக்குது? கண்டிப்பாக ஆண்டவர் கருத்து தான் இருக்குது. அப்போ சபையில் வருகிற நம்ம அனைவரும் கர்த்தர் பாதுகாப்பார், பாதுகாக்க மாட்டாரா? கண்டிப்பாக பாதுகாப்பார். இப்போ அவர் நம்ம பாதுகாக்காம போறாருன்னு இருக்கிறாருன்னா காரணம் யாரு? நம்ம தான். கர்த்தர் வேதம் சொல்லுது, வேதம் பொய் இல்லை இல்லையா? என்ன சொல்றாரு? 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறார். அப்போ 7 நட்சத்திரம் வேற என்ன சொல்லுது? சபையின் தூதர். அடுத்தது 7 குத்து விளக்கு சபைன்னு சொல்லுது. அப்போ சபையை கர்த்தர் தாங்கி இருக்கிறாருன்னும் போது சபையில ஒருத்தவங்க கர்த்தரோடு முழு மனசா உண்மையா உண்மையிலே இருந்தா, அதாவது உபத்திரம் வராமல் இருக்காதுன்னு சொல்ல, உபத்திரம் கண்டிப்பா வரும். ஆனா உபத்திரவத்து மத்தியில கர்த்தர் உபத்திரவத்தின் வழியில நடத்தினாலும் அது ஒரு நன்மைக்காக தான் முடியும். அந்த உபத்திரம் எதனால தேவன் கொடுக்கிறாருன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது தேவனா கொடுத்திருந்தா அந்த உபத்திரத்துக்கு பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி குறையுது. அதைத்தான் அதை ஒழுங்குபடுத்துறது தான் ஏதோ ஒரு உபத்திரத்தை கொண்டு வர்றாரு. புரியுதுங்களா? அப்ப இங்க தொடர்ந்து படிங்க. அது 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்போ என்ன சொல்றாரு? உன் கிரியை பார்க்கிறாரு, உன் பிரயாசத்தை பார்க்கிறாரு, நீ வர உபத்திரத்தை பொறுமையை பார்க்கிறாரு, நீ பொல்லாதவரை சகிக்கிற அந்த தன்மையை பார்க்கிறாரு, கள்ள அப்போஸ்தலர்களை என்ன சொல்றாங்க அதையும் நீ கவனிச்சு பார்க்க, அதெல்லாம் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் கர்த்தர் பார்க்கறதுன்னு சொல்றாரு இல்லையா? பார்க்கல சொல்ல, பார்த்ததுன்னு சொல்றாரு. எல்லாம் உன்கிட்ட இப்படிப்பட்ட கலித்தை பொறுமையா இருக்கிற, அதே நேரத்தில் உன் கிரியை பார்க்கிறேன், அதே நேரத்தில் உன் பிரயாசத்தை பார்க்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். ஆனாலும் படிங்க. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் அப்போ என்ன அவர் இந்த மாரி இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமா இருக்காதா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும், ஏன்னா அங்க சில போராட்டம் வருது, அதுல பொறுத்து நிற்கிறாங்க. சகித்து பொறாமையா இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் அதான் வந்த இழைப்பா, அதாவது உன்னால முடியல, ஆனா என் நாமத்தின் நிமித்தம் நீ அநேக காரியம் செய்யற, பிரயாசப்படுற, அது ஏன் நான் பார்க்கிறேன், எல்லாமே இருக்குது. அப்ப படிங்க. ஆகிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இங்க எல்லாமே செய்யறோம், எல்லாமே இருக்குது, ஆனா ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டான்றார். அப்போ தெரியுதுங்களா? அப்ப எல்லாமே ஆண்டவர் அந்த உபத்திரவத்து மத்தியில, உபத்திரவத்து மத்தியில் எல்லாமே செய்யறத பார்க்கிறேன், எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு செய்யறத பார்க்கிறேன், ஆனா உனக்குள்ள எனக்கும் உறவு இல்லை, சரியான உறவு இல்லை. அப்ப புரியுதுங்களா? அப்போ அதாவது இப்போ இந்த உபத்திரவத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆதியில் அன்பு விட்டு எனக்கா பிரயாசப்படுற, அதாவது நீ அன்பு விட்டுட்ட, பிரயாசம் பண்ணலாம் அது வேற விஷயம், என்னை விட்டு ஒரு தூரமாக போயிட்டு நிற்கிற, ஆனால் பிரயாசப்படுற, ஆனால் அன்பை விட்டுட்ட. இப்போ என்ன விரும்புவார் கர்த்தர்? இப்போ கர்த்தர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களை விட மாட்டார். ஏன்னா நீ அன்பை விட்டுட்ட, ஆனால் பிரயாசப்படுற, ஏதோ ஒரு அன்பு. இந்த அன்பு எப்படி எந்த அன்பு கர்த்தரை விட்டு போகிற சூழ்நிலைன்னா ஏதோ ஒரு அட்டாக் இல்லையா, ஏதோ ஒரு காரியம் வெளியிலிருந்து வந்துருச்சு, ஏதோ ஒரு காரியம் உங்க இருந்துச்சு தொட்டுருச்சு, அப்போ என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? கொஞ்சம் அந்த அன்பு, அவர்கிட்ட கேட்ட அன்புன்னா சொன்னேன், ஜெபம் பண்ண விட்டுருவோம். ஆமாம், அதை ஒத்துக்குங்க. அப்போ அதான் அது செய்யல. இப்போ அதான் சொல்றாரு, ஆதியில் அன்பு காலையில எழுந்து ஜெபம் பண்ணிய, வேண்டிய எப்படியா இருந்திய, பிரயாசப்பட்டியா, எங்கே அதெல்லாம்
ஆனால் பிரயாசப்படுற அநேக கிரியை நான் பார்க்குறேன், ஆனால் இதில் இல்லை. அப்போ என்ன செய்வார்? இதுக்கு முடிவு என்ன செய்வார்? விட மாட்டார். இப்போ தான் ஒரு உபத்திரத்தை கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவார் உபத்திரத்தை. இப்போ தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த புத்தகத்தில் படிச்சுக்கும் போது சில உபத்திரக்காக இந்த உபத்திரத்தை அவர் எப்படி கொண்டு வர பாருங்க. இப்போ படிங்க எபிரேயர் 12வது அதிகாரத்தில் எபிரேயர் 12:5. நம்ம அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இதுதான் இந்த உபத்திரம் தான் அனுப்புவார். இதுதான் செய்வார். அன்பு இல்லை, அநேக காரியம் செய்கிறோம் கர்த்தருக்காக. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? ஏதோ ஒரு சிச்சையை கொண்டு வருவார். எதுக்கு? இந்த சிச்சையில் நம்ம கரெக்டாக தேவனை அறிஞ்சு எதனால அப்படி வருது. இப்போ நானே தேடி நீங்களே தேடி ஒரு சிச்சையை கொண்டு போனால் அந்த சிச்சை நிமித்தம் உபத்திரம் உங்களுக்கு தெரியும், எது நிமித்தம் அப்படி வந்துச்சுன்னு. ஆனால் இந்த உபத்திரம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அறியாமலே இருக்கிற படினா கர்த்தர் உடனே தள்ள மாட்டார். ஏதோ ஒரு வழியில் உங்களை அரவணைப்பதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு சிச்சையை கொண்டு வருவார். அது எப்படியா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம். யார் யாருக்கு இந்த 11 எபிரேயர் 11 தேவன் மேல் விசுவாசம் கொண்டு தேவனை தேடினாங்களோ எல்லாரும் ஒரே மாதிரி விசுவாசத்தை தேடல. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் தேடிந்தார் இல்லையா? அப்போ ஏனோக்குக்கு நோவாவுக்கு பிள்ளைலாம் இருந்தாங்க, ஆனால் அவர் விசுவாசம் வித்தியாசமாப்பா. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் பாருங்க, ஆனால் விசுவாசம் ஒன்று தான். அப்போ இங்கே அதே தான். ஏதோ ஒரு சிச்சிக்கிறாருன்னா எந்த சிச்சிப்பு, ஏதோ ஒரு வகை அவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த சிச்சையை நம்ம ஏற்றுக்கொண்டு தேவன் இதுதான் நம்ம சிச்சிக்கிறாரு, சரி இப்போ நம்ம திரும்ப வரணும், அவர் வழிக்கு வரணும்னு வந்துட்டா நல்லது. ஆனால் தேவன் அப்படியே விட்டுற மாட்டார். நம்ம திரும்ப வர வரைக்கும் காத்துன்னு இருப்பார். அதான் கர்த்தர் உண்மையிலே ஆண்டவர். அதான் உண்மையில் நம்ம திரும்ப அவர்கிட்ட வர வரைக்கும் அதை எந்த வழியிலாவது நம்மளை திரும்ப 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 கொண்டு வர வந்துருப்பார். நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டா அப்போ அதான் வேதம் சொல்லுது, ஆதியில் கொண்ட அன்பு விட்டுட்ட. இப்போ ஆதியில் இருக்கிற அன்பு உடனே உங்களுக்கு தெரிஞ்ச என்ன செய்வீங்க? உடனே என்னடா அது, உடனே தெரிஞ்சுங்களா? இதுதான் உங்களுக்கு அந்த ஆதி அன்பு டக்குன்னு அறியும். இதுக்குத்தான் கர்த்தர் நம்மள ஏதோ இப்படி வருது வழின்னு சொல்லிட்டு உடனே இதாகுவீங்க. அப்போ அந்த ஆதி அன்பு உங்கள்கிட்ட உண்மையா இல்லைன்னா என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்போம்? ஏன் வருது, எதுக்கு வருது தெரியலையே, அப்படி ஒரு கேள்வி, வேற மாதிரி கேள்வி கேட்டுன்னு போவோம். புரியுதுங்களா? அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பா இருக்கிறாரோ 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பா, எபிரேயர் 12:6 பாருங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்போ ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி கண்டிக்கிறாரோ அதே போல தான் கர்த்தர் அவர் அன்பு வைக்கிறவங்க மேலே கண்டிக்கிறாரு. அன்புக்குற அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக்கொள்ள எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல சொல்லுகிறான், புத்திமதியை சொல்லுகிறான். பார்த்தீங்களா? உபத்திரவத்து மத்தியில் வருகிற எல்லா போராட்டத்து மத்தியிலும் ஒன்று தான் சாட்சி, ஆண்டவர் இயேசு. எப்படி ஆண்டவர் இயேசு எல்லா உபத்திரமத்திலும் பிதாவையே பார்த்து அவர் சித்தத்தை நிறைவேற்றினார் இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, மரியாள், அந்த இன்னொரு மரியாளோட 2 யாக்கோப்பும் அவங்க சகோதரன் யோவானை கேட்குறாங்க இல்லையா? ஆண்டவரே உங்கள் வலது பரிசத்தில் அவங்க அம்மா வர சிபாரிசு பண்ணுறாங்க இல்லை, யார் அப்போ உங்க உட்காரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதுக்கு என்ன சொல்கிறாரு? மத்திய அப்பொழுது 20 படிங்க. அப்பொழுது செப்புத்தேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவர் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இது எல்லாரும் விரும்புறாங்கல்ல, நம்ம அப்படிதான் விரும்புவோம். ஆண்டவர் பக்கத்தில் உட்காரணும், நல்லா இருக்குமே, அவர் பார்க்காம ஜபம் போடுற நடக்குது, அவர் பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணால் இன்னும் நிறைய காரியம் நடக்கும், சரி பக்கத்தில் உட்காந்து சொல்லி விரும்ப ரொம்ப சந்தோஷமாக பார்ப்போம். அவர் என்ன சொல்ல பாருங்க, படிங்க.
இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. தெரியாம கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஆமா. அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசித்திலும் என் இடது பாரசிலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. என் காரியம் அல்ல. அதான் அவர் எப்படி சிலுவையில் பாடுபட்டு இந்த பாத்திரத்தை தேவ சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறாரோ அதன்படி நீங்கள் செய்வீங்களான்னு கேட்குறாரு. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்படி நீங்கள் செய்வீங்களா? அவங்க சொல்கிறாங்க, ஆனால் செஞ்சாங்க தான். பின்னால் ஆண்டவர் போயிட்ட பிறகு மறிச்சாங்க, அவங்களும் உபத்திரப்பட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உடனே செய்வான் ஆண்டவர் இல்லையா? அவங்க சொல்கிறாங்க, நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே வேறு யாரும் உட்கார முடியாது. ஆனால் அந்த உபத்திரத்து மத்தியில் இப்போ இவங்களுக்கு விருப்பம் அவர் கூட இருக்கணும்ன்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நான் சிலுவையில் பாடுபடுற மாதிரி நீங்கள் படணும். இந்த பாத்திரம் அதுக்கு தான் வந்துக்குது. அந்த பாத்திரத்தில் இப்படிப்பட்ட உபத்திரம் சிலுவையில் அறையப்படணும், நீங்களும் அறையப்படுவீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவங்க பண்ணுவோம் ஆண்டவரேன்றாங்க. அப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பாத்திரத்தை உங்களுக்கு ஆயத்தம் போனால், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, பிதாவின் சித்தத்தின்படி. அப்போ இங்கே அதாவது உபத்திரத்து மத்தியில் பாருங்கள், அவங்களுக்கு ஆசை ஏதோ ஒரு உபத்திரத்து மத்தியில் தேவனோட இருக்கணும்னு. ஆனால் சொல்ல இல்லை இல்லை, எல்லாமே பிதாவினால் சித்தத்தின்படி செஞ்சாதான். அப்போ சிச்சை நிறுத்து தேவன் ஏதோ ஒரு வழியில் நமக்கு கொடுக்குறார். அந்த சிச்சை அது தேவ சித்தத்தின்படி தான் இருக்கணும், தேவ சித்தத்தின்படி நடக்கும். அது எதனாலன்னா அது பின்னால் நம்ம தேவ மகிமைக்காக தான் இருக்கும். ஆமாம், அந்த சிச்சை நிறுத்து தேவனால் அது தேவ மகிமைக்காக இருக்கும். மனுஷரால் வந்தால் அதை நம்ம அதுக்குண்டான காரியத்தை பெற்று தான் ஆகணும் இல்லையா? ஆமாம், அது கண்டிப்பாக அது நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் வருது, அது வராதபடி நம்ம அடுத்த காரியம் அந்தமாரி போகாதபடி பார்க்கணும். ஆனால் தேவன் கொடுத்திருந்தால் அந்த சிச்சை கண்டிப்பாக தேவன் மகிமைக்கு தான் இருக்கும். அப்போது எப்பொழுதும் அந்த சிச்சை தேவன்ட்டு தான் வந்தால் நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த சிச்சை அப்படி வந்தால் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியும், ஆவிக்குரிய வளர்ச்சியில் பெருக முடியும், ஆவிக்குரிய வளர்ச்சியில் தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவன் நடத்துகிற விதத்தை பார்க்க முடியும். தேவனிடத்தில் வந்தால், நாம் செய்கிற விதத்தில் வந்தால் நம்ம அதுக்கு உண்டான அந்த சிந்தனையே தேவன் தான் இப்படிப்பட்ட வருகிற சூழ்நிலை எதனால் வருதுன்னு கூட அறிஞ்சிக்க முடியாது. ஏதோ வருதுன்னு தெரியும், ஆனால் அந்த உபத்திரத்தை இது 50 நாளாக தான் வந்தால் கூட தெரியாது. ஆனால் இது தெரியாமல் இருந்தால் அது பின்னால் ஒரு பெரிய ஒரு மகிமை, தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். விசுவாசம் வருகிற போராட்டத்து மத்தியில் எப்பொழுதும் இருக்கணும். அதான் 3 பார்த்தோம். முதலாவது திரளான சாட்சிகள் இருந்துச்சு, அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார், மூன்றாவது நாம் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, அந்த திரளான சாட்சிகள் வந்து நம்ம ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாக பாவிகளாக செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகிக்க அவரை நினைத்து கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நினைச்சு கொள்ளுங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் பாருங்க, 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாம் ஓடுவாங்க. பாருங்க, பந்தய சாலையில் யார் ஓடுவாங்க? எல்லாரும் ஓடுவாங்க. அப்போ அந்த ஓடுகிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஓட மாட்டாங்க இல்லை. இப்போ ஒரு அந்த 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 காம்படிஷன், அந்த ஓட்டப்பந்தயம் அந்த நாள் வரும்போது இவங்க ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணணும், அதில் போய் ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறதுக்கோசரம் அவங்க என்ன செய்வாங்க, சாப்பாடு காலையில் சாயந்தரம் அதுக்கு ஆத்திரமாக செய்யணும், உடம்பு பக்குவமாக பார்த்துக்கணும். அந்த எல்லாமே அந்த கடைசி நேரத்தில் வரும்போது அந்த ஸ்டெடிக்கு வந்துடணும், பக்குவம் சரீரம் வந்துடணும். எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. சும்மா அப்படி பண்ண பார்க்குறேன் இல்லையா, இல்லை பின்னால் ஆயத்தப்படணும். அப்போ இங்கே பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவாங்க, எல்லாம் இன்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு நானும் ஓட போறேன் எல்லாம் சொல்லுவாங்க. படிங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? எல்லாம் ஓடினா யார் பந்தயத்தை பெறுவா? ஒருத்தர். ஏன் ஒருத்த மாட்டான் வெற்றி பெறான்? பின்னால
ஆயத்தம் பின்னால் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. அப்போ அவன் செய்யும்போது போராட்டம் இருக்குமா இருக்காதா? ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளையா இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் ஆத்திரமா கொண்டு போய் ஒரு காலை வைக்கிறாங்க. விஷயம் நீங்கள் நடக்குது 6 மாதம் குடும்பத்தை பார்க்க மாட்டீங்க, எப்போனாச்சும் உங்களை அனுப்புவாங்கன்றாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சரி, குடும்பத்தை விட்டுருங்க, சொந்தக்காரர் வச்சுங்க, அம்மா உறவு வச்சுங்க, அது தெரிஞ்சவங்க வச்சுங்க, எப்படி இருக்கும்? இல்லை, பார்க்காம கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்தமாரி ஒரு 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 இதுக்கு உலகமான காரியத்துக்கு நம்ம போகும்போது எவ்வளோ நம்மளை ஒப்பு கொடுக்கணும், எவ்வளோ கிரியை செய்யணும், எவ்வளோ நம்ம பயிற்சிக்காக நம்ம எவ்வளோ தன்னை ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டிய காரியம் இது பாருங்க. அப்போ அதான் சொல்லுது, ஆகியோரும் ஒருவனை பந்தயத்துக்கு பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அந்த முயற்சி செய்யுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்யணும்னா பாடுகள் வராமல் இருக்காது, உபத்திரம் வராமல் இருக்காது. உபத்திரத்து மத்தியில் தான் ஓடி ஆகணும், உபத்திரத்து மத்தியில் தான் அதை பெற்றுக்கொள்ளணும் சிந்தனை இருக்கணும். அப்போ படியுங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவங்க கடைசியில் அவங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுப்பாங்க தானே, மண்டையில் ஒரு இது போடுவாங்க, அந்த குறிந்ததில் கையில் இது இப்போ வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து அது பெற்றுக்கொள்ள அதுக்காகவே அவங்க பிரயாசப்படுறாங்க, அதுக்காகவே தன்னை தாழ்த்துறாங்க, தான் உடம்பு ஒப்பு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆயத்தம் பண்ணப்பட்டு கடைசியில் எல்லாம் ஓட பார்த்து ஓடுறாங்க. ஆனால் எல்லாரும் ஆயத்தம் பண்ண ஓட பார்த்து அதில் ஒருத்தவங்க தான் ஜெயிக்கிறான். இப்போ மற்றவங்களாம் 20 பேர் ஓடுறாங்கன்னு வச்சு, 20 பேரும் பயிற்சி பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஓடணும் சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு கடைசியில் இப்போ 20 பேரும் கப்பு கிடைக்கல, ஒருத்தவங்க தான் கப்பு கிடைக்குது. எப்படி இருக்கும் பாருங்க, 19 பேருக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஆந்திரமும் சரியில்லை, ஏதோ ஒரு காரியம் விட்டுட்டான், ஏதோ ஒரு காரியத்தை அவனுக்கு சரியான நிவோ இல்லை. அதான் சொல்றாரு, நாமும் அழிவில்லா கிரீடத்தை பெரும்படிக்கு. அப்ப அந்த அழிவில்லா கிரீடம் இருக்குது, பரவாயில்ல தான் இருக்குது. பவுல் சொல்றாருல்ல, தீமோத்தேயுவுக்கு சொல்றாருல்ல, அந்த கிரீடம் கிறிஸ்து எனக்காக வச்சிருக்கிறாரு, என் கண்ணு பார்க்கல, ஆனால் நான் போகும்போது அங்கே பெற்றுக்கொள்வேன். அப்போ செய்ய வேண்டியது என்ன? போராட்டத்து மத்தியில் வர உபத்திரவத்து மத்தியில் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஆயத்தம் இருக்கணும். நான் எனக்காக அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குது, அந்த அழைப்பு என்ன ஆண்டவரே, அதுக்கோசம் கடைசி மட்டும் நான் ஓடணும். ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்குதுங்க இங்கே, ஆனால் அழைப்பில் முன்ன பின்ன தான் இருக்கும். 20 பேர் ஓடுறாங்களா, கப்பு ஒருத்தவங்க தான் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ வல்லந்து ஓடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் அழைப்பு, அந்த ஓட்ட அழைப்பு இருக்குது, ஆனால் வித்தியாசம் பண்ணி ஓடுறோம். ஏதோ ஒரு காரியத்தை இந்த வருஷம் ஜெயிக்கலாம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ஏன்னா முயற்சி ஏதோ ஒன்று குறையுது. அப்போ ஒருத்தவங்க மட்டும் ஜெயிச்சானா அவனுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி ஜெயிக்கணும்ட்டு அந்த முயற்சியோட அதிகமாக. நீங்கள் பாருங்க ஃபுட்பாலர்லாம், இந்த பெரிய பெரிய ஆள் இருக்கிறானுங்களே பார்க்குறோம் டிவியில், அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவன் கோச்சிங் கொடுக்குறாங்களே, அது இல்லாமல் அவங்க சும்மா இருக்கிறாங்களே, அந்த நேரத்தில் பலனை வச்சு எப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் தனிப்பட்ட ஆத்திரம் அவனுக்கு செய்வானுங்க, பல காரியம் செய்வானுங்க. இது நிமித்தம் அவனுக்கு நல்ல ப்ராக்டிக்கல் வரும்போது தான் திறனால அலையை நான் பார்க்குறேங்க, கைத்தாடுறமே, அதுக்கு பின்னால் எவ்வளோ ஆயத்தங்குது, எவ்வளோ தூக்கம் இல்லை, எவ்வளோ நேரத்தோட அதே சிந்தனை இருக்கிறானுங்க. அப்போ எங்கே என்ன வேதனை சொல்லுது? நீங்கள் நாம அழிவில்லா கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அப்போ அந்த அழிவில்லா கிரீடத்தை நம்ம பார்க்க முடியல, ஆனால் கர்த்தர் இயேசுகிட்ட போகும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கும். ஆனால் போராடுறது என்ன செய்யணும்? அந்த உபத்திரவத்து மத்தியில் ஆயத்தம் இருக்கணும். உபத்திரம் இருக்குத்தான், அதான் 2வது அந்த 12 வசனம் சொன்னிச்சுல்ல, கிறிஸ்து எப்படி உபத்திரப்பட்டு பிதாவின் வலது பிரசத்தில் போய் இருந்தார், உபத்திரம் இல்லாமல் எப்போ இருந்தார்? உபத்திரத்தோடு தான் இருந்தார். அதால் தான் ஆண்டவர் பிதா சொன்னார், அவருக்கு மகிமைக்கு ஏற்ற மகிமை, என் நாமம் அவருக்கு ஏற்ற நாமத்தை அவருக்கு கொடுத்தனார். அப்போ இது எல்லாம் உபத்திரம் இல்லாமல் நடக்காது, உபத்திரம் இல்லாமல் நடக்காது. உபத்திரத்து வழியாக தான் நம்ம கடந்து போகணும். அதான் அடுத்த வசனம் சொல்லுது, என்ன பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுதுன்னா, அதெல்லாம் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நிச்சயம் இல்லாத, அதை நான் ஓடுற நோக்கம் எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கிரீடம் வச்சுக்குது உண்மைத்தான், ஆனால் அந்த கிரீடத்தை நான் பார்க்கல, நிச்சயம் எனக்கு, ஆனால் நான் ஓடுறேன், நிச்சயத்தோடு தான் ஓடுறேன். என்ன நிச்சயம்? படிங்க. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணி. ஆகாயத்துனா காற்றுல அடிக்கிறாங்களா சிலம்பம், அந்த மாரி இல்லை நான். ஆனால் வந்து எனக்கு நிச்சயம் கண்டிப்பாக இருக்குது, நான் ஓடி ஒரு நாள் பெற்றுக்கொள்ளுவேன்.
பெற்றுக்கொள்வேன். அப்போ சொல்றாரு பாருங்க, ஆகாயத்தை அடிக்கிறானா சிலம்பானேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ இந்த இதில் பிரசங்கம் பண்ணுங்கன்னு பவுல் அவர் சொல்கிறாரு. அதுக்கோசரம் நான் பிரயாசப்படுறேன், அதுக்கோசரம் நான் கண்ணு முழிக்கிறேன், அதுக்கோசரம் நான் இரவும் பகலும் அந்த ஜனங்களை ஆயத்தப்படுறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறேன்றார். அவர் பிரயாசப்பட்டதில் பவுல் என்னென்னலாம் பிரயாசப்பட்டாரோ அவருக்கு அதுக்குண்டான நிறையா கர்த்தருடைய வரங்கள் செயல்பட்டுச்சு இல்லையா. நான் ஒரு முறை இங்கே அதுமாதிரி பிரசங்கம் பல வருஷத்துக்கு முன்னே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் அப்படியே பேசுகிறார். பிரசங்கம் பேசினது அது சொன்னால் புரியாது தானே சில இருக்குது. பிரசங்கம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் 2 பேசுகிறார். பிரசங்கம் பண்ண போனால் பேசினுக்கிறாரு தெரியுது. சொல்கிறாரு, இங்கேருந்து நீ வாயை திறந்து சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்வேன், ஆனால் நீ ஆயத்தப்பட்டுனார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன நான் செய்வேன், ஆனால் நீ பாருங்கள், நீ ஆயத்தப்பட்டுனார். அப்படியே கம்முன்னு ஆகிட்டேன். அப்போ என்ன தெரியுதுங்களா பாருங்கள், இந்த வசனத்துக்கு ஏற்ற காரியம் நம்ம எந்தமே ஆயத்தமெல்லாம் பின்னா வர முடியாது. எல்லாருக்கும் தேவன் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் பந்தயத்தில் ஓடுறோம், ஒன்று பின்ன ஓடுறோம், கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். ஆனால் உபத்திர மத்தியில் ஓடித்தான் ஆகணும். உபத்திரத்து மத்தியில் நான் கிறிஸ்துவை விட்டுட்டு கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இருக்கட்டும், எனக்கு உபத்திரத்தில் அப்படியா சோர்ந்து போகிறேன் அப்படி நினைக்காதீங்க. நம்மளுக்கு திரளான சாட்சி ஏற்கனவே பரிசுத்தவான்கள் எழுதியிருக்குது. ஆண்டவர் இயேசு ஒரே பெரிய சாட்சி. அவர் சொன்னபடியே செஞ்சு பிதாவின் வலது பரிசுத்து போய் வீட்டு இருந்தார், பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தார். இப்போ நமக்கும் அதே தான். போராட்டத்தை மத்தியில் ஓடினாலும் கிறிஸ்துவோடு ஓடணும், கிறிஸ்துவோடு நடக்கணும். இப்போ ஒரு நாள் உபத்திரம் பின்னால் அதுக்குண்டான மகிமை கண்டிப்பாக இருக்குது. ஒன்று மாத்திரம் மறந்துக்கூடாது, உபத்திரவத்தினால் நான் சோர்ந்து போகிறேன். உபத்திரம் எந்த வழியில் வருது நீங்கள் முதலாவது டிசைட் பண்ண தெரியணும். இந்த உபத்திரம் எதனால் வருது, இப்போ நான் அதனால் சிந்திக்கிறேன்னா அதை எடுத்து நான் என் மனசில் போய் கவலையை கொண்டு வரேன்னா இதனால் நான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன தடை வருது, இதனால் தடை வருதா, நான் தடையில் இருக்கிறது இல்லை. அது எனக்கு அந்த 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 வழியில் போகாதபடி தடையை நானே போட தெரியணும். போட தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி போக முடியும். நான் தடையும் பார்ப்பேன், போட்டுக்குவேன், அதான் இதுவும் செய்வேன் அதுவும் செய்வேன், எல்லாத்தையும் இருந்தால் கடைசியில் நம்ம செய்வோம், கர்த்தரை விட்டுற மாட்டோம், கொஞ்சம் எட்ட வச்சுருவோம். என்ன செய்ய இந்த உபத்திரம் என்ன செய்யும், மேலே நம்மளை அழுத்தம், ஆத்துமால் அப்படியே அதிகப்படுத்தணும்னா செய்வோம், சோர்ந்து போயிடுவோம். அது நடக்கட்டும், அது பார்த்து வரட்டும், வந்துட்டு போட்டோம். நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த உபத்திரம் ஒரு சின்ன காரியம் தான், எனக்கு அது லேசான காரியம். அது ஒரு நாளில் இதுக்கு உண்டான மகிமை நான் பார்ப்பேன் பின்னால். அப்படி ஒரு சிந்தனை வரும் நமக்கு. அல்லேலூயா. ஆமாம், ஜெபம் பண்ணுவோமா?